ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மொம்மச்சல்லா யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீஷோ ஹால் நினைச்சிட்டு இருப்பீங்க. நோ நோ நோ, மிந்த்ரா ஹால். மிந்த்ரா ஹாப்பி பர்த்டே சேல் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு சண்டே ஒன் டே மட்டும்தான் இருக்குது. வேணும்னா போய் கிராப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பிலீவபிள் ப்ரைஸ். எப்பவுமே மிந்த்ரா வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் தான் இருக்கும், அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்குங்க. அது என்ன இருந்தாலும் நெசந்தாங்கிற மாதிரி. இன்னைக்கு 12 o'clock வரைக்கும் இருக்கிறது, 11:59 வரைக்கும் இருக்கு. நீங்க வேணும்னா போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேங்கிறது உங்களுக்காக இன்னைக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு. குவாலிட்டி வைஸ் மிந்த்ராவை அடிச்சுக்க ஆளே இல்லை. அது இன்னைக்கு வந்து செம்ம சூப்பரான ரேட்டு ரெடியூஸ்ல வாங்கியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேணும்னா போய் கிராப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே வாங்க. இன்னைக்கு என்னடா இது சரவணா ஸ்டோர்ஸ் பை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? கடையில போய் அன்பாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்ல, அதனால வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்சல் தான். ஒன் பை ஒன்னா பாத்துடலாமா? ஆக்சுவலா இதுல மீஷோவும் இருக்கும், மிந்த்ராவும் இருக்கும். நான் செப்பரேட்டா உங்களுக்காக வீடியோ போட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் மீஷோல என்ன நல்லா வாங்கியிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 இதெல்லாமே மெகா பிளாக் பஸ்டர் சேல்ல அள்ளிட்டு வந்ததுதான். பாத்திரலாமா ஒன் பை ஒன்னா? ஐயோ, கட்டர் எடுத்துட்டு வரல, நான் போய் கட்டர் எடுத்துட்டு வந்துடட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்னா கிரீன் குட்டி செட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாவ், ஒரு கிரீன். இன்னும் எல்லாமே கிரீன் ஒரு ஃபுல்லி ரயான், காட்டன் ரயான்ல. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. வாவ், செம்மைங்க, அழகா இருக்கு. எம்ப்ராய்டரி அழகா இருக்கு. ஸ்லீவ் பாருங்க, டிஃப்ரெண்டான ஸ்லீவ். இந்த மாதிரி இங்க மட்டும் பஃப் கொடுத்த மாதிரி, கீழே செம்ம. ஓப்பன் எல்லாம் இல்லை, இந்த ஃப்ராக் டைப் குர்த்தி தான். அதுலயும் இடையில இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க. இடையில நம்ம வேர் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு. ஒரு ரயான் தான். இதோட துப்பட்டா ஒரு காட்டன். இங்க பாருங்க, செம்ம ஃபுல் லெங்தான காட்டன் துப்பட்டா. நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. இந்த தடவை எடுத்தது வந்தது எல்லாமே கலர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. மோஸ்ட்லி கிரீனாவே இருக்குல்ல. இதுவும் நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்துட்டோம். செம்மையா இருக்கு. இதுக்கு நான் நார்மலான கோல்டன் கலர் பேண்ட் தான் போட்டிருக்கேன். வேற சிம்மர் லெகின் தேடுற அளவுக்கு டைம் இல்லை, அதனால இதான் போட்டிருக்கேன். வாவ், சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதோட பேண்ட் வந்து நார்மல் பேண்ட் பாத்தீங்களா. இதுல எக்ஸல் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்மளுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டா தான் இருக்கும். எக்ஸல், டபுள் எக்ஸல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல் சைஸ்ல தான் வருது. இது நார்மல் பைஜாமா பேண்ட் தான். குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. நம்ம வேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி தான் பலாசோ ஆர்டர் போட்டேன். பட் கமெண்ட்லயும் அவங்க ரிவ்யூலையும் எல்லாரும் ஒயிட், ஹாஃப் ஒயிட் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாஃப் ஒயிட்டுக்கு மேல கிரீம் கலர் மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி, எதுக்கும் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஒயிட்னா ஆல்ரெடி என்கிட்டயே 2-3 ஒயிட் பலாசோ இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கிரீம் கலரா இருக்கு. பியூர் ஒயிட் வராது. இந்த லேஸ்க்காகவே புக் பண்ணேன். லைட்டா ஒரு ஐவரிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. எக்ஸல் தான், பட் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் கீழே எல்லாம் நல்லா பெருசாவே இருக்குது. அதான் கொஞ்சம் டைட்டா இருக்குமோன்னு தோணுது. பேசாம டபுள் எக்ஸல் எடுத்துக்கலாமோ? நல்லா இருக்கு எலாஸ்டிக் வைஸ் எல்லாமே. பட் நம்மளுக்கு ஹிப்புக்கு பத்துமா இல்லையான்னு தெரியல. நான் எக்ஸல் தான் புக் பண்ணேன். டபுள் எக்ஸல் ட்ரை பண்ணா ஒரு வேலை பெருசா இருக்குமா என்னவோ தெரியல. சரி, நான் எதுக்கும் வேர் பண்ணி பாத்துக்கிறேன். பட் குவாலிட்டி ஒரு நார்மலான ரயான் மெட்டீரியல் தான். லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே நான் எடுத்தேன். சூப்பர்.
குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான். 130 140 என்னமோ தான் எடுத்தேன். அப்புறம் ஒரு சில பேர் கேக்குறீங்க ரேட்டும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நான் ஒரு தடவை எடுக்கிறப்போ ஒரு ரேட்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்போ ஒன்னு ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கும், இல்ல கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம நிறைய புக் பண்றதுனால ரேட் வந்து மோஸ்ட்லி ஞாபகத்துல இருக்காது. ஏதோ ஒரு சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கும், ஒரு சிலதெல்லாம் நிஜமாலுமே நான் மறந்துடுவேன். இது அந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படிங்கிற நான் அதுதான் சொல்லுவேன், இது அந்த ரேஞ்சு தான் அந்த ரேஞ்சு தான் சொல்லிட்டு. அவ்வளவுதான், வேற மத்தபடி எல்லாம் ரேட் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்த இதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து நம்ம எப்பவோ விஸ்லிஸ்ட்ல போட்டு வச்ச சாரி. சரி, இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது, இப்பவும் ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. காதி டிஷ்யூ, அந்த நம்ம ஆல்ரெடி ஜரியில எல்லாம் எடுத்துட்டோம். இது வந்து பிளைன் காதி டிஷ்யூ. நம்ம ஆல்ரெடி மயில் கலர் எடுத்தோம். இது வந்து ஒரு மெரூன் வித் கிரீன். தெரியுதா உங்களுக்கு? டுயல் டோனு, செம்ம டுயல் டோனு. இதுக்கு கிரீன் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தாங்க இந்த மாடல். அதனால நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். வா, நல்லா இருக்குங்க குவாலிட்டி. நான் ஃபர்ஸ்ட் விஸ்லிஸ்ட் போடுறப்பெல்லாம் 700 சம்திங் இருந்தது, இப்போ 480 430 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு சிலர் கிட்ட ஒவ்வொரு மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நான் 450 அந்த ரேஞ்சில தான் புக் பண்ணேன். பட் கலர் செம்ம, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே கலர் வந்திருக்கு. நீட்டா கட்டிட்டு போறதுக்கு நம்ம தான் பிளைன் சாரி தான் பிடிக்கும். பிளைன் சாரிக்கு டிசைனர் பிளவுஸ் போட்டு பாருங்களேன், அது என்ன சொல்றது, மத்தவங்களை எல்லாம் விட உங்களை யூனிக்கா காட்டும். நம்ம நிறைய இடத்துக்கு போறங்காட்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, வா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் நம்ம மீஷோன்னு கூட சொல்லிக்கலாம். பட் அதுவும் ஒரு காரணம் தான், நம்ம சூஸ் பண்றதா. அதனால என்னையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் நல்லதாவே ப்ராடக்டாவே உங்களுக்காக அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போடுவேன். இங்க பாருங்க, கலர் தாங்க. வா, இது மேட்சா இருக்குல்ல, இந்த கிரீன் செம்மையா இருக்கு. சிங்கிளா வேர் பண்றப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். பட் நம்ம எப்படி இருந்தாலும் ப்ளீட் எடுத்து தான் கட்ட போறோம். சூப்பரா இருக்கு. கலர் தாங்க இதுக்கு ஃபுல் பைசா கலருக்காக தான் நம்ம கொடுக்கறது. மார்க்கும் அதுக்குதான். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. பிளவுஸ் ரன்னிங்ல கொடுத்துருவாங்க, நம்ம வேணும்னா அதுலயே கட் பண்ணி ஏதாச்சும் பேட்ச்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஹைட்டா இருக்கீங்க, கொஞ்சம் பல்கா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சாரி பத்தாதுன்னா இந்த மாதிரி வர்றப்போ நீங்க தனியா செப்பரேட்டா பிளவுஸ் ஏதோ ஒரு டிசைனர் ஜக்காடோ இந்த மாதிரி இப்பெல்லாம் சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் வச்ச மாதிரி பிளவுஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இதுல வந்து ஏதாச்சும் பேட்ச் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமா வெட்டி ஒரு 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் வெட்டிக்கிட்டு, ஏன்னா அவங்க கொடுக்கறதே ஒரு 75 or 80 சென்டிமீட்டர் தான் கொடுப்பாங்க. அதையும் நம்ம ஃபுல்லா வெட்டிட்டோம்னா நம்ம சாரி பத்தாம போனாலும் போகலாம். அதனால ஹைட்டா இருக்கிறவங்க, கொஞ்சம் பல்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாரி இன்னும் கொஞ்சம் லெங்த் வேணும்னா நீங்க அப்படி கூட ட்ரை பண்ணலாம். நம்ம பிளவுஸ் வேற ஏதாச்சும் பேர் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். நம்மளுக்கும் சாரியும் பத்திர மாதிரி இருக்கும். செம்மைங்க. இது குவாலிட்டி நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ மீஷோ. நெக்ஸ்ட் பாத்திரலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ். என்னடா இது, இந்த பார்சல் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறேன், நான் அது ஃபைனலா ஓப்பன் பண்ணணும்னு இருக்கிறேன். அதனால இது என்ன பாக்ஸ்ன்னு பாத்திரலாம். ஆக்சுவலா சோப்பு தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆல்ரெடி கிரீம் ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதுக்குன்னே தனியாக ஒரு எபிசோட் போடணும், நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். இது பை ஒன் கெட் ஒன்ல கோஜி கேர் சோப். நல்லா ஒரு லக்ஸ் சோப் மாதிரி வாசடிக்குது. கண்ட்ரோல் எக்ஸஸ் ஆயில். உங்க ஸ்கின் வந்து ஆயில் டைப்னா, என்னோடதெல்லாம் நார்மல் டைப் தான். உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணும். என்ஹான்ஸ் க்ளோ, அதாவது டேனர் ரிமூவ் பண்ணி நம்ம க்ளோவை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ் எல்லாம் வராம இருக்கும். ப்ரொவைட்ஸ் ஜென்டில் மாய்ஸ்சரைசிங், எப்பவுமே ரொம்ப ட்ரையா இல்லாம மாய்ஸ்சரைசிங்கை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. கோஜி கேருங்கிறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட். இதுல கிரீமு, சீரமு, சோப்பு எல்லாமே இருக்கு. வா, பை ஒன் கெட் டூ. ஒரு 160 அந்த ரேஞ்சில் என்னவோ தான் ஆர்டர் போட்டேன். சரி பார்த்தேன், ஒன்னும் ஒரு 60 ரூபாய் 180 வச்சுக்கோங்களேன். 18 ஒரு 55 ரூபாய் 60 ரூபாய்க்குள்ளதான் வருது. சரி, நம்ம நார்மலா சோப்பு வாங்கினாலும் அதே ரேட்டு தான். இன்னொன்னு நான் தான் சொல்லுவேன், மேட் இன் இந்தியான்னு இருந்தாதான் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு, இதுவும் மேட் இன் இந்தியா தான். அதனால சரி எந்த சோப்பு வாங்குறதுனால இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. பட் உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜிக் அந்த மாதிரி இருந்ததுன்னா சாரி ட்ரை பண்ணாதீங்க. எதுனாலும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க. பட் நார்மலா நீங்க சோப்பு, நான் எந்த சோப்பு மாதிரி கூட போடுவேன், மாத்தி கூட போடுவேன்னா நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். பட் ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தலாமா? நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ், என்ன ஆர்டர் போட்டேன் ஞாபகமே இல்லையே. இதுவும் மெகா பிளாக் பஸ்டர் தான். மறந்தே போயிட்டேன். இது ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ப்ராடக்ட். என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது மார்னிங்ல தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்டா இதை இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அப்புறமா ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு பாக்ஸ்ல வரும்.
அதாவது மார்னிங் எந்திரிச்சோன்னா ஒரு சிலருக்கு ஃபேஸ் வந்து பஃபினஸ்ஸா காமிக்கும். எனக்கு இருக்குது அந்த பிரச்சனை. மூஞ்சியெல்லாம் குப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து இப்படி இப்ப வந்து நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், அதனால இது வேஸ்ட் பண்ண விரும்பல. ரொம்ப சாஃப்டான ஸ்மூத்தி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஹேண்டில் மாதிரி பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கவர், அதாவது எதுவும் வேற எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கூடாதுன்னு இப்படி இது பண்ணிக்கிற மாதிரி. நான் மார்னிங் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு ட்ரை பார்க்கலாம் நம்மளும். சரியா, நாளைக்கு அதை ஷார்ட்ஸா போடுறேன். எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும், நீங்களும் பாருங்க. அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாளைக்கு போற வீடியோஸும் உங்களுக்காக வரும். நான் நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்டா இதுதான் ட்ரை பண்ண போறேன். ஓகேங்களா? இது நிறைய இன்ஸ்டால ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. அமேசான்ல தான் லிங்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. அமேசான்ல போய் பார்த்தா 250, 270, 499 கலர் இருந்தது. நம்மளுக்கு இருக்கவே இருக்கு மீஷோ. வந்து பார்த்தா அதுல பாதி ரேட்டு தான். யோப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம மீஷோலயே ஆர்டர் போட்டேன். சரி எப்படி வருதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் பண்ணா இத பாத்திரலாமா? ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சாரிக்காக. இன்னொரு சாரியும் வரணும், அதுவும் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கு. சாரியே தான் பனாரசி செம்மையா இருக்குங்க. நிஜமாவே செம்மையா இருக்குங்க. குவாலிட்டி பாருங்க. இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இந்த சாரி. நிறைய சான்ஸே இல்ல. அந்த சாரி இங்க பாருங்க, அந்த குவாலிட்டி நம்மளுக்கெல்லாம் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த சாரி குவாலிட்டியா இல்லையான்னு. செம்மையா இருக்குங்க, செம்ம. நான் கூட என்னடா பிங்க் கலரே ஆர்டர் போடுறேன், இதுல வைலட் கலர் தான் செம்மையா நிறைய பேர் காமிச்சாங்க. பட் நம்ம சரி பிங்க் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு பிங்கா தான் ட்ரை. எப்ப பாரு நம்மளும் பிங்க்ங்கிறோம் நினைச்சிட்டு. குவாலிட்டி செம்மையா இருக்குங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த கிரன்ச்சி, அந்த டிஷ்யூனால சாஃப்ட் டிஷ்யூ, அந்த ஷைனிங் குவாலிட்டியா இருக்கு. நான் கூட கொஞ்சம் 1000 மேல புக் பண்ணிட்டேன்னா ஐயோ ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் நம்ம புக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உள் சுத்துக்கு வெறும் பிளைனா கொடுத்துருக்காங்க. இதுதான் பிளவுஸ். இங்க பாருங்க, ஒரு புட்டா, அதுக்கு பார்டர் வந்திருக்கு. இந்த மாதிரி, அதாவது இங்க பார்டர் கொடுக்காம இப்படி பார்டர் கொடுத்தா நம்மளுக்கு பார்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே லெங்தியா கிடைக்கும். அப்ப வந்து நம்ம பேக் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்குக்கு, இல்ல நெக் டிசைனுக்கு, எதுக்காச்சும் ஸ்லீவுக்கும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வர்றப்போ. எனக்கு வார்த்தையே வரல. குவாலிட்டி அவ்வளோ சூப்பரான பனாரசி சாரி தான். இங்க பாருங்க, என்ன சொல்றது, கிரேப், ஒரு சாஃப்ட்னஸ். பனாரசினால கொஞ்சம் ரஃபா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட பனாரசி சாரி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்டா சாரின்னு எடுத்தது பனாரசி சாரி தான். அது கொஞ்சம் நல்லாவே டஃபாவே இருக்கும். இங்க பாருங்க, ஃபுல்லா ஜரி தான், ஜரி வீவிங் தான். எனக்கு வார்த்தையே வரல. கலர் ஒண்ணுதான் சரி பிங்கா எடுத்துட்டோம் அப்படின்னு. பட் அதுவும் இந்த இடையில வர்ற இந்த கலர் நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த ஆரஞ்சு வித் கிரீனிஷ் தெரியுது, அதனால நல்லாவே இருக்கு. இதுல வைலட் இருக்கு, ரெட் இருந்தது, இன்னொரு 2 பிளாக் என்னவோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரியல, நான் ஸ்காலிங்ல காமிக்கிறேன். ஒரு 4 கலர் அவைலபிளா இருந்தது. அதுல இது ஒரு கலர். செம்மைங்க, சான்ஸே இல்ல. ஐயோ, நான் கூட பயந்துட்டு இருந்தேன். சரி ரொம்ப கொஞ்சம் ஒரு 1003 அந்த ரேஞ்சில் எடுக்கிறோமே நம்ம எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமா ஃபிளீட் எடுத்து கட்டுறேன். நான் கூட எங்கடா 999 அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருந்தாங்க கூட தாராளமா சரிப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். இது 1000க்கு மேல எடுத்துட்டோமே, சான்ஸே இல்ல. எனக்கு என்ன சொல்றது, பிடிக்கிறேன். செம்மையா இருக்குங்க சாரி. நீங்க அடிச்சு சொல்லலாம், இது அபவ் 5000 சொன்னா கூட நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு சாரி குவாலிட்டி. என்னால என்ன சொல்றது, வீடியோல இவ்வளவுதான் காமிக்க முடியும். இங்க பாருங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. நம்ம சொல் பேச்சும் கேட்கும் இந்த சாரி. சாரி சரி, சான்ஸே இல்ல, என்னால முடியல. ஐயோ, எனக்கு இது இப்பவே டிசைன் பண்ணி கட்டணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. அடுத்ததான் எந்த ஃபங்க்ஷன் வருதுன்னு தெரியல, அதுக்கு கண்டிப்பா நான் இதுதான் ட்ரை பண்ணணும்னு இருக்கிறேன். கலர் பட்டு தான் பிங்கா இல்லாம வேற கலரா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. சரி, நிறைய பிங்க்னு எடுத்துருவேன். பட் இந்த கலர் செம்மையா இருக்கு. 100% சாட்டிஸ்பாக்சன் எனக்கு. தாராளமா ட்ரை பண்ணலாம். அதுவும் சொல்லிடுறேன், 1000க்கு மேலதான். குவாலிட்டி என்னால இவ்வளவுதான் காட்ட முடியுது, தெரியுதா? அந்த ஃபினிஷிங் அங்க பாருங்க, அந்த ரொம்ப சரி ஜிகின்னு இல்லாம அது ஒரு மாதிரி மைல்டா நீட்டா இருக்கு. அந்த வீவிங் டிசைன் எல்லாம் நீட்டா இருக்கு, தெரியுமா?
நம்ம ஒரு காஞ்சிபுரம் சாரி எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. லாஸ்டா ஓபன் பண்ணதுக்கு தரமான செய்கை இல்லையா? ஓகேவா? ஓகே டன். செம்ம. இன்னொரு சில்க் சாரிக்காக வெயிட்டிங்னு சொன்னேன்ல, அது இதோ நம்ம வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. சரி அதையும் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக ரிவ்யூ போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னால் ஐ காண்ட் வெயிட்டிங் அதனால் ஓப்பன் பண்ணிடலாம். இதுவும் ஒரு சில்க் சாரி, டுயல் டோனில் செம்ம. அந்த டிஸ்பிளேயில் காமிச்சதே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு ஜுவல் பாக்ஸில் வச்சுருந்த மாதிரி காமிச்சாங்களா, வா அப்பன்னா கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டு தான் புக் பண்ணேன். வந்தது அதை விட செம்ம சூப்பராக. எல்லாமே ஜரி ஓவன் தான், டுயல் டோனுங்க. ஒரு பேரட் க்ரீன் வித் ராமர் க்ரீனு, அதுக்கு இந்த நல்ல மெஜந்தா பிங்க் கலரு பார்டரும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. மேலே கொஞ்சம் சின்ன பார்டரு, கீழே நல்லா அந்த உங்களுக்கே தெரியும் அந்த ஜரி ஓவனோட வர ஜக்கார்டு பார்டரு. இதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 7,000 8,000 சொன்னாலும் நம்புவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. கலரு, சாஃப்ட்னஸ்ஸு, அந்த ஜரி வேவிங் எல்லாம். இது வந்து ஒரு பக்காவான ரிசப்ஷன் சாரின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக அடுத்ததாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா நான் ரிசப்ஷனுக்கு இது தான் கட்டுவேன்னு இப்போவே முடிவு பண்ணிட்டேன். பட் யார் ரிசப்ஷன் தான் வைக்க மாட்டேங்கிறாங்க. கலர் கான்ட்ராஸ்ட் பாருங்கள், அந்த மெஜந்தா கலரில் வர டிசைன் பாருங்கள், எம்போசிங்காக அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து மறுபடியும் மெஷின் எம்ப்ராய்டரியே ட்ரெண்டிங்கில் போயிருக்கு. அதே மாதிரி போட்டிங்கன்னாலும் சரி, இல்லை ஆரி ஒர்க்கில் போட்டாலும் சரி, இல்லை நெட்டு வச்சு போட்டிங்கன்னாலும், பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டிங்கன்னாலும் இதுக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பக்காவான பிரைடல் சாரின்னு கூட சொல்லலாம். அதாவது பொண்ணே இதை கட்டிட்டு ரிசப்ஷனில் நிற்கலாம், அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது. அதாவது நம்ம பிங்க் கலரை பார்த்ததை விட இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டு தான். இது 1300 சம்திங் தான் வந்தது. பட் செம்மைங்க, செம்ம. இதில் ஆக்சுவலாக ஒரு 2-3 கலர் இருந்தது. நான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த ஜரி வீவிங் பாருங்களேன், அந்த பூவெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனி எம்போசிங்காக. கலர் பாருங்க, மீஷோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் காஞ்சிபுரமெல்லாம் போவே வேண்டாம், இங்கேயே வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரி தான், மேலே ஓரளவுக்கு சின்ன பார்டரு, கீழே வந்து எவ்வளோ பெருசுன்னு கூட சொல்லிக்கலாம், 10 இன்ச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜக்கார்டு தான். உள்ள ஒரே ஒரு சுத்துக்கு மட்டும் பிளைனாக வரும். இந்த சாரியை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஜஸ்ட் வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ மீஷோ மெகா பிளாக் பஸ்டர் சேல். இன்னைக்கு தான் எண்ட் ஆஃப் த சேல். ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். இந்த பிளாக் பஸ்டரோட முடிஞ்சிடாது. நம்ம ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, அப்புறம் நீங்க டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன நல்லா ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு நிறைய வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது தனியா செப்பரேட்டா, அதாவது ப்ரீப்ளீட் பண்றவங்களா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் மீஷோல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன். தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் அதெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரீலும் அதுலயும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.